கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1-5-2024 மாலை 5:30 மணிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார். 11-5-2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1-5-2024 11-5-2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்போது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த குரு பெயர்ச்சி பலனில் பார்த்தேன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பணம் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது குரு பகவான் தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணமானவர்கள் நல்ல குடும்பத்தில் சந்ததி விருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 6, 8, 10 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்குறார். இது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். ஏன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானுக்கு மிகவும் சிறப்பு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 9ஆம் பார்வை மூலியமாக அவர் பார்க்கக்கூடிய 10ஆம் இடம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இவ்வளவு நாள் தொழில் நசிஞ்சு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணவரவு வரும், மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது சமசப்தம பார்வையில் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மறைந்து இருக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கு வரும். அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு, அதை தவிர ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அது சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது, கடன் ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டாகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால், அதாவது குரு பகவான் 1-5-2024 11-5-2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக கொழுப்பு சத்து அதிகமாகக்கூடும், சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் உடல் நலத்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சற்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அதை தவிர உங்களால் பார்த்தீங்களேனால் 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. அதாவது குரு பயிற்சியினுடைய வருஷம் அமையிறது. பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். நான் ஏற்கனவே சொன்ன காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களால் முடிந்த அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுக்கறது. அதாவது புஸ்தகம் இல்லைன்னா நோட் புக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. பைசா கொடுக்காதீங்க. இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு படிப்பிற்காக ஊக்கப்படுத்துவது மிகவும் நல்லது. இதன் மூலியமாக குரு பகவான் உங்களுக்கு மேலும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடாது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான வருஷமாக இந்த பொன்னன் கொடுக்க போகிறார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.